to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நயினார் நாகேந்திரன் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இன்று நேரில் ஆஜராக தாம்பரம் போலீசார் சம்மன் அனுப்பிய நிலையில் நயினார் நாகேந்திரன் ஆஜராகவில்லை. நேரில் ஆஜராக 10 நாட்கள் அவகாசம் கோரி வழக்கறிஞர் மூலம் கடிதம் மட்டும் அனுப்பியிருக்கிறார். 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நயினார் நாகேந்திரன் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பியிருந்த நிலையிலும் வழக்கறிஞர் மூலம் கடிதம் மட்டும் அனுப்பியிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் அன்பரசன். விவரங்கள் என்ன? தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட ரூபாய் 4 கோடி விவகாரத்தில் இன்று நேரில் ஆஜராகுமாறு தாம்பரம் போலீசார் சம்மன் அளிக்கப்பட்ட நிலையில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் ஆஜராகவில்லை. அவருக்கு பதிலாக 10 நாட்கள் அவகாசம் கேட்டு அவரது வழக்கறிஞர் தற்போது ஜெய்கர் டேவிட் என்பவர் தாம்பரம் காவல் நிலையத்தில் ஆஜராகி இருக்கிறார். குறிப்பாக கடந்த 6ஆம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணமானது நெல்லை தொகுதியில் பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என்பது கைது செய்யப்பட்ட நபர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் கீழ்ப்பாக்கத்தில் அமைந்துள்ள ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் மேலாளராக இருக்கக்கூடிய சதீஷ், அவரது தம்பி நவீன் மற்றும் அவரது நண்பர்களான பெருமாள் ஆகிய 3 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட 3 நபருமே இந்த பணமானது பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என்று வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக விசாரிப்பதற்காக பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு தாம்பரம் போலீசார் சில தினங்களுக்கு முன்பாக நேரில் சென்று நெல்லை சென்று சம்மன் அளித்திருந்தார்கள். குறிப்பாக அந்த சம்மனில் 22ஆம் தேதியான இன்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்போது பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் இன்று நேரில் ஆஜராகவில்லை என்பதால் அவரது வழக்கறிஞர் ஜெய்கர் டேவிட் என்பவர் 10 நாட்கள் அவகாசம் கேட்டு, குறிப்பாக அவருக்கு இந்த தேர்தல் பணி முடிந்தவுடன் சில வேலைகள் இருப்பதாகவும் சொந்த வேலைகள் இருப்பதாகவும் அதனால் 10 நாட்கள் அவகாசம் வேண்டும் எனவும் தற்போது தான் வந்திருப்பதாகவும் காவல் நிலையத்தில் தெரிவித்து அந்த நயினார் நாகேந்திரன் கொடுத்த அந்த கடிதத்தை தற்போது காவல் நிலையத்தில் கொடுத்திருக்கிறார். தற்போது அவர் போலீசாருடன் அங்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான விசாரணைக்கு பிறகுதான் மீண்டும் சம்மன் அளிக்கப்படுமா என்பது குறித்தான முழுமையான தகவல்கள் வெளிவரும். அன்பரசன், நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு ஏன் ஆஜராகல அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரா? மேலும் அந்த கடிதத்துல என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க? நிச்சயமாக ராதா, 22ஆம் தேதியான இன்று நயினார் நாகேந்திரன், அதாவது பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தாம்பரம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி பறிமுதல் செய்யப்பட்ட ரூபாய் 4 கோடி விவகாரத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் என தாம்பரம் போலீசார் ஏற்கனவே சம்மன் அளித்திருந்தார்கள். குறிப்பாக 22ஆம் தேதியான இன்று காலை சரியாக 10 மணி அளவில் தாம்பரம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் வழக்கறிஞர் ஜெய்கர் டேவிட் என்பவர் தற்போது காவல் நிலையத்தில் ஆஜராகி இருக்கிறார். குறிப்பாக நயினார் நாகேந்திரன் கொடுத்ததாக ஒரு கடிதத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த கடிதத்தில் 10 நாட்கள் தனக்கு அவகாசம் வேண்டும் எனவும் அவர் தெரிவித்ததாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தனது தேர்தல் பணி காரணமாகவும் அதே போன்று சொந்த பணிகள் காரணமாகவும் 10 நாட்கள் அவகாசம் வேண்டும் என்பதாகவும் அதே போன்று 10 நாட்கள் முடிந்தவுடன் நேரில் விசாரணைக்கு ஆஜராகுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது அந்த வழக்கறிஞரிடம் போலீசார் தாம்பரம் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ராதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.